சக்கரவர்த்தி மாரியப்பன், அமெரிக்க அதிபரினுடைய இந்த அறிவிப்பு இந்தியாவை அச்சுறுத்துகின்ற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு விண்வெளித்துறையில் ஒரு பெருவெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் அது ஒரு அதிர்ச்சிக்குள்ள ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஏன் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை இந்த நேரத்தில் அவர் வெளியிட வேண்டிய தேவை எங்கேருந்து சார் வருது? சார் வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஸோ அமெரிக்காவோட பபுள் பற்றி சொல்லியிருந்தார், அவங்களோட பொருளாதார நீர்க்க முடியுன்ட்டு. ஸோ அதுதான் மெயின் காரணம். அவர் இந்தியாவுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கல, எல்லா நாடுகள் மேலேயும் வந்து அவர் இந்த மாதிரி ஒரு வரி விதிப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணி எல்லா நாடும் டேபிளில் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரேட் டெஃபிசிட் சொல்கிறோம். அதாவது இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது, அங்கேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறது, இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ சார் சொன்ன மாதிரி நம்ம ரூபா கணக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 7.5 லட்சம் கோடிக்கு அமெரிக்கா கூட வர்த்தகம் பண்ணுறோம், இங்கேருந்து அங்கே பொருள் அனுப்புகிறோம். அங்கேருந்து நம்ம ஒரு 4 லட்சம் கோடிக்கு தான் பொருள் வாங்குகிறோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடியை வந்து அவங்க வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. எந்தெந்த வகையில் வந்து இதை வந்து அவங்க வந்து பிரிட்ஜை கேப் பண்ண முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது இந்தியா மட்டும் இல்லை, இப்போ யூரோப்பியன் யூனியன் கூடயும் நேற்று முன்தினம் வந்து அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 15% டேரிஃப் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்களோட நார்மல் டேரிஃப் பார்த்திங்கன்னா 4.8% தான். ஸோ 3 மடங்கு டேரிஃப் வந்து அதிகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு வரி உயர்த்தப்பட்ட நாள் ஐரோப்பிய யூனியனுக்கு கருப்பு தினம்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆமாம் 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 அது வந்து ஃப்ரெஞ்சோட அதிபர் வந்து அதை மாதிரி கருப்பு தினம்னு சொல்லியிருக்காரு. ஹங்கேரி பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த யூரோப்பியன் கமிஷன் தலைவரை வந்து ட்ரம்ப் சாப்பிட்டுட்டாரு, அவங்கள பேச விடலன்ற மாதிரி ஒரு கருத்து கூட முன் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து அவர் வந்து அமெரிக்கா வந்து முதன்மையான கொண்டு வரணும், அதுக்கு என்னென்ன விஷயங்களுக்கு நான் பண்ணுவேன்றதில் வந்து அவர் அந்த முடிவுகளை எடுக்கிறாரு. இதனால் வந்து இது வந்து நான் இந்தியாவுக்கு வந்து பாதிப்பு நம்ம எடுக்க வேண்டாம், அது பேச்சுவார்த்தை மூலம் நம்ம ஒன்று ஒன்றா சரி பண்ணி கொண்டு வர முடியும். அப்படி தான் நான் வந்து இந்த விஷயத்தை நம்புகிறேன். ஆனால் இப்போதைக்கு அந்த அறிவிப்பு வந்து என்ன மாதிரி தாக்கத்தை இங்கே ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது சார் உடனடியாக? எதிர்க்கட்சிகளுக்கு இது அரசியலாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் சார் இருக்கும். மற்றபடி இது வந்து உடனடியான தாக்கத்தை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ யூரோப்பியன் யூனியனோட டீல் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் கூட அங்கே கூடிய ஒவ்வொரு கண்ட்ரியுமே ஒயிட் ஹவுஸுக்கும் அவங்க சொல்கிற டீலுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதான் இப்போ நியூஸ் ரிப்போர்ட்ஸில் பார்க்குறோம். ப்ரூசல்ஸ் வந்து நாங்கள் வந்து இதை அக்ரி பண்ணலன்னு சொல்கிறாங்க, அமெரிக்கா வந்து நாங்கள் இது அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக தான் இருக்குது, இது எவால்வ் ஆகும்போது தான் தெரியும். ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு பொருளாதார கணக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் டு மார்ச் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை முடிஞ்சிருச்சு. ஸோ 4 மாதம் நம்ம பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். இந்த 8 மாதத்தில் டீலில் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணி ஒரு 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ கூட நம்ம வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போக வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக இந்தியாவோட ஜிடிபி இம்பேக்டில் வந்து 0.2% வந்து இதனால் ஒரு இம்பேக்ட் இருக்கலாம் அப்படின்றது வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி வந்து IMF ஃபோர்காஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா 6.4% கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து அமெரிக்காவை மட்டும் நம்பி பிஸ்னஸ் பண்ணலை, நம்ம உலகத்தில் எல்லா கண்ட்ரிஸோடும் பிஸ்னஸ் பண்ணுறோம். இன்கேஸ் இந்த பிஸ்னஸ் நமக்கு இம்பேக்ட் ஆச்சுன்னா வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் நோக்கி நம்ம போவோம். இது வந்து சசி தரூர் கூட சொல்லியிருக்காரு, எதிர்க்கட்சியாக இருந்தால் கூட இதே விஷயத்தை வந்து அவர் அழகாக மேற்கோள் காமிச்சு பத்திரிகையாளர்களில் பேசும்போது சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து நம்ம இப்போதைக்கு இதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை சார். இன்னொரு விஷயம் சார், இப்போ கூட நாடாளுமன்றத்தில் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேச நலன்தான் முக்கியம், வேளாண்மை சிறு குறு தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், தேச நலனுக்கு முதன்மையாக நாங்கள் கவனத்தில் வைத்திருப்போம், இந்த அறிவிப்புகள் குறித்து நாங்கள் வந்து ஆலோசனை நடத்திட்டு வர்றோம், கவனிச்சுட்டு தான் வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சூழலில் ஏன் வேளாண்மை மற்றும் சிறு குறு தொழில்களை அவர் குறிப்பிட்டிருப்ப இப்போ இந்த ஏற்கனவே தொடர்ந்து ஒரு 5 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அமெரிக்காவோட வர்த்தகம் சார்ந்து, ஒரு முடிவுக்கு ஒப்பந்தத்துக்கு வராத சூழலில் இப்போ இந்தியாவுடைய வேளாண்மை மற்றும் சிறு குறு தொழில்களை அமெரிக்கா குறிவைக்குதா, அதை பாதிக்கின்ற வகையிலான ஒப்பந்தத்தில் சரத்துகள் இருக்கா, அதனால தான் இந்தியா மறுக்குதா? ஸோ அந்த ஒப்பந்தத்தில் சரத்துகள் இருக்கா இல்லையான்றது நமக்கு இன்னும் பொதுவெளியில் அதிகமான தகவல் வந்தால் தான் சொல்ல முடியும். அமெரிக்காவில் வந்து இன்றைக்கி ஒரு மெக்கானைஸ்டு ரெவல்யூஷன் மூலம் அவங்களால உற்பத்தி பண்ண முடியுது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை. ஆனால் எப்படி சைனாவால் குறைந்த விலையில் உற்பத்தி பண்ணி உலகம் ஃபுல்லாக வந்து ஏற்றுமதி பண்ண முடியுதோ அதே மாதிரி அமெரிக்கா பொருட்களுக்கு சந்தை மார்க்கெட்டில் இருக்கான்னு நமக்கு தெரியணும். இன்றைக்கி வந்து GM கார்ஸ் இந்தியாவில் வந்துச்சு, இன்றைக்கி GM கார்ஸ் இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை. ஃபோர்டோ, செவர்லேவோ என்ன மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. கொரியன் கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி ஹுண்டாய் வந்து நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க, LG வந்து ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க கன்சியூமர் டூரபிளில், சாம்சங் வந்து ஒரு மொபைலில் மார்க்கெட் ஷேருக்கு வந்திருக்காங்க, ஆப்பிள் வந்து இந்தியாவிலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க.
ஸோ அவர் ஆப்பிளையுமே வந்து ட்ரம்ப் வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ மார்க்கெட்டுக்கு அவங்களால குறைஞ்ச விலையில பொருள் கொடுக்க முடிஞ்சு அதுக்கு பயனாக இருந்துச்சுன்னா நம்மளும் அதை கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற விவசாய பொருட்களில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அங்கே வந்து குறைந்த விலையில் அவங்களால பொருட்களை அனுப்ப முடியுமா, அவங்க என்னென்ன பொருட்களை அனுப்புவாங்க, அதனால் நம்ம என்ன பாதிப்பு, இது எல்லாமே பார்த்து தான் வந்து இந்திய அரசாங்கம் வந்து முடிவு பண்ணும். நீங்கள் சொன்ன மாதிரி அது விவசாயிகள் பொருளையும் பார்க்கும், சிறு குறு வணிகர்களையும் பார்க்கும். நமக்கு இங்கே வந்து இப்போ தான் மேக் இன் இந்தியான்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம வந்து தன்னிறைவை நோக்கி போகலாம், நம்ம வந்து வெளிநாட்டுகளை வந்து சார்ந்து இருக்கக்கூடிய தேவையை வந்து நம்ம குறைக்கலாம்னு சொல்லி தான் நம்ம வந்து அதை நோக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பாதுகாப்புத்துறை எடுத்திங்கன்னா லாஸ்ட் 2 வருஷம் பார்த்திங்கன்னா 20,000 கோடிக்கு மேலே நம்ம வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து லாஸ்ட்டு 10 வருஷமாக பார்த்திங்கன்னா 200 கோடி 300 கோடி கூட இருக்காது. ஸோ 500 கோடியில் ஆரம்பித்து நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மைல்கல் அடைஞ்சிருக்கோம். 50,000 கோடிக்கு நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம வந்து இன்னொருத்தரை சார்ந்து இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு சின்ன இதனால் நெருடல் கூட ஏற்படலாம். இன்றைக்கி பல நாடுகள் வந்து அமெரிக்காவிலேருந்து ஆயுதங்கள் தளவாடங்கள் வாங்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க. யூரோப்பியன் யூனியனில் கூட 3 மடங்கு அளவுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி டிஃபென்ஸ் பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணணுன்ற நிர்பந்தம் வந்து அக்ரிமெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி செய்திகள் சொல்கிறாங்க. ஆனால் அது இன்னும் விரிவாக படிக்கணும். அதனால் இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸாக இருக்கும். டீட்டெயிலாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை பற்றி சொல்ல முடியும். சார், ஒன்று குறிப்பிட்டீங்க, அமெரிக்காவிலிருந்து ஆயுதங்களை வாங்கக்கூடிய நிலைமைக்கு சில நாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அமெரிக்க அதிபருடைய அந்த அறிவிப்பில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து அதிகமாக கச்சா எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் அவங்கள்ட்டேருந்து வாங்குறதுக்கான அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்தியாவை அவர் அச்சுறுத்துகிறாரா, ரஷ்யா கூட இந்தியா நெருங்கக்கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாக அதை சொல்கிறாரா? கண்டிப்பாக அது வந்து மறைமுகமாக அப்படி தான் சார் எடுத்துக்கணும். அவர் நேரடியாக குறிப்பிட்றாரு. ஆனால் வந்து எல்லா நாடுகளுமே இந்த மாதிரி விஷயங்களை வந்து அமெரிக்காட்டேருந்து இப்போ சந்திக்க தான் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் ரஷ்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடியே உக்ரைன் போர் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து நடக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ் பண பரிவர்த்தனைகள்லாம் நடக்கிறதுக்கு வந்து ஸ்விஃப்ட்ன்ற ஒரு அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும். அந்த அக்கௌண்ட்டில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுத்து அதை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டாலரோட கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ பண பரிவர்த்தனை வந்து அவங்களோட டெக்னாலஜி நம்பி இருக்குன்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆயுதமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒவ்வொரு நாடும் வந்து அதை பிரேக் பண்ணுறாங்க. சைனா வந்து அதை ஒரு கான்செப்டில் கொண்டு வந்து சில நாடுகளோட அவங்க பண்ணுற வர்த்தகத்தை வந்து அவங்களோட வர்த்தக கரன்சியில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து இந்தியாவிலே வந்து நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் மூலம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூபிஐ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த ஜூலை 2nd வீக்கில் பார்த்திங்கன்னா விசா பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை விட ஜாஸ்தியாக வந்து சிங்கிள் டேயில் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண தொடங்கியிருக்கோம். அவங்க 63 கோடி டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க விசாவில். நம்ம யூபிஐயில் வந்து 65 கோடி டிரான்சாக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஆனால் விசாவோட வால்யூம் நம்ம பண்ணுறோம்னா அந்த வேல்யூக்கு நம்ம இன்னும் டச் பண்ணலை. ஆனால் அவங்களுக்கு மாற்ற நம்மளும் வர்றோம். அவங்களோட குறைந்த செலவில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு போட்டி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்றத வந்து நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும். நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா, நிசார்னு சொல்லி செயற்கைக்கோள் பற்றி சொன்னீங்க. அது நாசாவும் இஸ்ராவும் சேர்ந்து NISAR அப்படின்றது தான் அந்த செயற்கைக்கோளை அனுப்பிச்சிருக்கோம். ஸோ நம்மளோட குறைந்த செலவில் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் அமெரிக்காவுக்கும் தேவை இருக்குது, சர்வதேச நாடுகளுக்கும் தேவை இருக்குது. அதனால் அச்சுறுத்தல்ன்றது வந்து நம்ம வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு 2 பேரும் இணைந்து என்ன செயல்படலாம் அப்படின்றத பார்க்கணும். நம்மளும் அதுக்கான பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிரிக்ஸ்ன்றத ஒரு கூட்டமைப்பு வச்சுருந்தோம், அதில் புதிய மெம்பர்களை ஆட் பண்ணுறோம். இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிக்குள்ளே நம்மளை வந்து யாருக்கு என்னென்ன விஷயங்களில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். அது தொழில்நுட்பமாக இருக்கலாம், இல்லை விவசாயமாக இருக்கலாம், இல்லை வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், நீர் மேலாண்மையாக இருக்கலாம். இதுக்கு எல்லாமே பிரேசிலோ, சவுத் ஆஃப்ரிக்காவோ, சைனாவோ, இந்தியாவோ, ரஷ்யாவோ சேர்ந்து இன்றைக்கி வளைகுடா இருக்கக்கூடிய ஈரான், அப்புறம் UAE இவங்களெல்லாம் மெம்பரை ஆட் பண்ணி நம்ம அவங்களையும் வந்து ஒரு பிஸ்னஸுக்கு நம்ம வந்து கொண்டு வரோம். எப்படி யூரோப்பியன் யூனியன் வந்து இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுறாங்களோ நம்மளும் வந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரெடி பண்ணுறோம். அதனால் அமெரிக்காவோட நம்ம உறவை வந்து கசப்பாக வச்சுருக்கோம்னா அப்படியும் இல்லை. குவாடுன்ற கூட்டமைப்பில் அமெரிக்கா கூடயும் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருக்கோம். I2U2ன்ற பேரில் இஸ்ரேலோடையும் அமெரிக்காவோடையும் சேர்ந்து நம்ம இன்னொரு ரிலேஷன்ஷிப்பையும் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். நான் சொன்ன மாதிரி இது டெவலப்மெண்ட் வரும்போது தான் நம்ம அடுத்து பார்க்க முடியும். பேசலாம். சக்கரவர்த்தி சார், இன்னொரு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. சக்கரவர்த்தி மாரியப்பன், அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தொழிலதிபர். அப்போ அமெரிக்காவுக்கு அதிக வரி விதிக்கிற நாடாக இந்தியா இருக்குங்கிற ஒரு இதையும் சொல்கிறார் அவர். அப்போ தன்னுடைய தொழில் சார்ந்து, தன்னுடைய நிறுவனங்கள் சார்ந்தும் அமெரிக்க அதிபர் செயல்படுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக சார், நிச்சயமாக. அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் பிஸ்னஸில் தான் அவர் வந்து ஒரு ப்ரைமரி திங்காக பார்ப்பார். அவர் ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி அமெரிக்காவை முன்னிறுத்தி தான் முதல்ல அமெரிக்கான்னு சொல்லி தான் கோஷம் போட்டு ஜெயிச்சு வந்தார்.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க நாட்டோட நிறுவனங்கள், அவங்க நாட்டோட தொழில் வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்களை வந்து அவர் வந்து வலியுறுத்தணுமோ உலக அரங்கில், அதை வந்து அவர் வந்து கிடுக்கிப்பி போட்டு சாதிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுவார். ஆனால் அது எல்லா இடங்களையும் அது செல்லுபடி ஆகுமா அப்படின்னு தெரியாது. இதே சைனா கிட்ட அவர் சொல்லும்போது, சைனா சொல்லுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நீங்கள் 25% சொன்னீங்களா, நான் 50%, நீங்கள் 50% சொல்லிட்டீங்கன்னா 100%, இப்படி 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணி அப்புறம் தான் அந்த பேச்சுவார்த்தையே வந்துச்சு. ஸோ அவங்க எல்லாரையும் சார்ந்து இருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொருத்தங்கலேருந்து அந்த மாதிரி சார்புலேருந்து வெளியே வர்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வந்து சோலார் மூலம் வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கண்ட்ரியை எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்தியா சோலார் அலையன்ஸ்னு ஒரு நெட்வொர்க் உருவாக்கியிருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பிரிக்ஸ் மூலம் ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கோம். G20லேருந்து G20 வச்சு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு அசோசியேஷன் ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கோவிட் இம்பேக்ட் இருந்தப்போ உலகத்தில் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் நம்ம வந்து வேக்சின் மைத்ரின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவிலேருந்து தடுப்பூசி மருந்துகளை வந்து உலகம் ஃபுல்லாக நம்ம வந்து இலவசமாக கொடுத்துருக்கோம். உயிர் காக்கிற அளவுக்கு அமெரிக்கா கையில் இருந்தாலும் கொடுக்கல. எப்போ பார்த்தாலும் இந்தியாவை பற்றி ஒரு நெகட்டிவான ஒப்பீனியன் வந்து இன்றைக்கி வந்து ஊடகங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க சில இடங்களில். நம்ம டெக்னாலஜிக்கலி பெரிய ஸ்ட்ராங் ஆகலை, நம்ம வந்து இன்னும் வந்து மற்றவங்களை சார்ந்தா இருக்கும்ட்டு. நம்ம பண்ண நல்ல விஷயங்களை ஹைலைட் ஆகுதான்னு பார்த்தா இல்லை. இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண முடியும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸில். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை வந்து நம்மளால் தைரியமாக சொல்ல முடியல. பிரேசில் வந்து நமக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க. அங்கே எலக்ட்ரானிக் ஓட்டிங் இருக்குது. அவங்க வந்து வீட்டில் இருந்து கூட ஓட்டு போடுற மாதிரி ஆன்லைன் சிஸ்டம் கூட ரெடி ஆகிட்டாங்க. அதே மாதிரி ட்ரேட் செட்டில்மெண்ட் வச்சுக்கோங்க. இன்றைக்கி பங்கு மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ஒரு ஷேர் வாங்குகிறோம் விற்கிறோன்னா நம்ம வந்து செட்டில்மெண்ட் T+2 இருந்தது T+1 ஆக்கி T+0 பண்ணுறோம். சேம் டேயே நம்ம செட்டில்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்கோம். உலகத்தில் எவ்வளோ நாடுகள் அந்த மாதிரி இருக்குது? அமெரிக்காவில் இருக்கா? கண்டிப்பாக இல்லை. ஸோ நம்மளோட வளர்ச்சியும் வந்து இன்றைக்கி மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு நம்மளும் வந்து நிறைய விஷயங்களை வந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்து மற்றவங்க வந்து அதை எடுத்து பார்க்குற அளவுக்கு கொண்டு இருக்கோம். நான் சொன்ன அந்த UPI டிரான்சாக்ஷன் கூட எடுத்துக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மொபைலில் இன்றைக்கி ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நம்ம பண்ண முடியுது, ஓன் டெக்னாலஜி டெவலப் பண்ணி. அது கவர்மெண்ட்டோட ஃபண்டிங்கில் நமக்கு வந்து இலவசமாக மக்களுக்கு வந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேருது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இல்லை. அவங்களால ஜீரணிக்க முடியல. ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்டோ அமெரிக்காவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து அவங்க நெகட்டிவாக பார்க்குறாங்க. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை வந்து இதுலேருந்து ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கலாமான்னு பார்க்குறாங்க. அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சக்கரவர்த்தி மாரியப்பன், நிறைவு கருத்து சுருக்கமாக. சார், இன்றைக்கி வந்து எத்திக்கல் பிஸ்னஸ்ன்றது ஒன்று இருக்குது. வியாபாரத்தில் வந்து நம்ம பேசுகிறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும். இன்றைக்கி நயாரான்றது ரஷ்யாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்தியா கூடிய ஒரு பெட்ரோலியம் யூனிட்டு. அதுக்கு டெக்னாலஜி சப்போர்ட் மைக்ரோசாஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனைனால மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த சப்போர்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டோட US இன்டர்வென்ஷனால். இந்த மாதிரி விஷயங்களில் எத்திக்கலாக நடந்துக்கணும். பிஸ்னஸ் வந்து சமமான போட்டியில் நடக்கணும்னு US விரும்புதுன்னா பிஸ்னஸ்க்குள்ளே அக்ரிமெண்ட்ஸ்குள்ளே தலையீடுகள், தனிநபர் சுதந்திரங்கள் வந்து கொடுத்து தலையீடுகள் இல்லாமல் பண்ணணுன்றதை நான் வந்து சொல்லிக்கிறேன் சார். நன்றி. நன்றி சார். நன்றி சார். தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா? ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம், மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு. இறுதி வெற்றி யாருக்கு? தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம். ஆகஸ்ட் 1 முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்.